ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபேஷன்ஸ். பேசிட்டு இருக்கிறது உங்க வித்யா. இப்போ நம்ம ரொம்ப அழகான கியூட்டான சிம்பிளான ப்ளவுசஸ் பார்க்க போறோம். அந்த ப்ளவுசஸ் தான் இங்க பாருங்க. கலர் கலரா அழகா இருக்கு. இதுல இருக்க எல்லாருக்குமே ரொம்ப மைல்டான சிம்பிள் ப்ளவுசஸ். மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே ரொம்ப சிம்பிளான ஒர்க் வேணும், அப்படி ரெகுலர் யூஸ்க்கு சிம்பிள் ஒர்க் வேணும்னு லைக் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான ஒரு ப்ளவுஸ் தான். அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஒரு சூப்பரான மெரூன் கலர் ப்ளவுஸ். இது ரொம்ப கியூட்டான ஒர்க்குங்க. நெக் லைன்ஸ்ல பாருங்க, வெறும் ஜர்தோசி மட்டும் மைல்டா கொடுத்துருக்கோம். த்ரெட் லைன்ஸும் ஜர்தோசி மட்டும் இருக்கு. அதுல குட்டி குட்டியான பீட்ஸ். இதோட பாடியில ஆன்டிக் பீட் கொடுத்துருக்கோம். இதோடைய ஸ்லீவ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஜர்தோசியில கொடி மாடல் கொடுத்துருக்கோம். அது பெண்டன் டைப்பும் இல்லாம கொடி மாடலும் இல்லாம கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இல்ல ஜர்தோசி மைல்டு த்ரெட் ஆன்டிக் பீட்ஸ்னு அவ்வளோ அழகா சூப்பராகவும் அற்புதமாகவும் இருக்குங்க. இந்த ப்ளவுஸ் எல்லா ஏஜ் கேட்டகரியும் போடலாம். ரொம்ப கியூட்டான ஆன்டிக் பேஸான ப்ளவுஸ். இந்த ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாமா? அடுத்த ப்ளவுஸ் ஒரு கிரே கலர் ப்ளவுஸ். கஸ்டமர் வந்து எனக்கு இதுக்கு ஆரி ஒர்க் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஒரு நார்மல் காட்டன் சாரியோடைய ப்ளவுஸ் தான். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஃபுல்லாக ஆன்டிக்ல ஒரு கட் பீடும் பீட்ஸ் மட்டும் வர மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். நெக் லைன்ஸ்லையும் அதே மாதிரி ஒரு சிம்பிளான லுக் ஒர்க்கு. இந்த ப்ளவுஸ்லையும் உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்க போகிறது, நார்மலாக நம்ம வந்து சாரீஸ்ல வந்து ஜரியெல்லாம் வராது, இதுக்கெல்லாம் ஆரி ஒர்க் போட முடியாது, இது எப்படி ப்ளவுஸ் பிளைனாக இருக்குது, சாரீ நல்லா அழகாக இருக்குது, ப்ளவுஸ் பிளைனாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் நமக்கு அதில் மேட்ச் ஆகாதுன்னு நினைப்போம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு சாரீ தாங்க இது. பாருங்க, ப்ளவுஸ் ரொம்ப பிளைனாக வந்திருந்தது. ஸோ சாரியில் வர கலர்ஸுடைய தீமை வச்சு வெறும் த்ரெட்ல மட்டும் அழகாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இது மிஷின் எம்ப்ராய்டரி கிடையாது. கஸ்டமர் மிஷின் எம்ப்ராய்டரி எனக்கு வேண்டாம், ஹேண்ட் ஒர்க் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அழகா த்ரெட்ல ஹேண்ட் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்கோம். குட்டி குட்டியாக பிளாக் நாட் வந்திருக்கு. சாரியில் வந்திருக்கு 2 கலர்லையுமே நாட்ஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் லுக் கொடுத்துருக்கோம். இந்த லுக்கும் அழகா இருக்கு, டபுள் பேட்டர்ன் வந்த லுக்குமே அழகா இருக்கு. ஸ்லீவ்ல ஒரு சிம்பிள் லுக்ல த்ரெட்டு, ரொம்ப அழகான ஒர்க்கு. இந்த த்ரெட் ஒர்க்குமே உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்க போகிறது ஒரு ஒரு கியூட் லுக்குங்க. ஒரு ராணி பிங்க்ல லைட்டு நெக்குடைய கார்னர்ல மட்டும் கோல்டு வர மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸ்லீவ்லையும் அதே தான். இங்கே பாருங்க, ஒரு கியூட்டான லுக்ல இருக்கு. ஸ்லீவ்ல ஜர்தோசி கட் பீட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆன்டிக் வித் கோல்டு மிக்ஸ்அப்ல யூஸ் பண்ணியிருக்கோம். இதோடைய நெக் கார்னர் பாருங்க, அவ்வளோ அழகாகவும் கியூட்டாகவும் இருக்கு. இந்த லைன்ஸ் ஆகட்டும், ஜர்தோசி ஆகட்டும், பீட்ஸ் ஆகட்டும், ஒரு சிம்பிள் எலிகண்டான சாரீக்கு இந்த மாதிரி அழகா ஒர்க் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய ஓல்டு சாரீஸ்லாம் நிறைய சாரீஸ்க்கு ப்ளவுஸ் பத்தாது. அந்த மாதிரி சாரீஸ் கூட இந்த மாதிரி சிம்பிளான ஒர்க் பண்ணி தைக்கலாம். அடுத்து பார்க்க போகிறது ஒரு ஆரஞ்சு கலர் ப்ளவுஸ். ஆக்சுவலி இந்த ப்ளவுஸ் இன்னும் ஒர்க் முடியல. ஒரு ஸ்லீவ்ல தான் புட்டாஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொரு ஸ்லீவ்ல புட்டாஸ் கொடுக்கல. கஸ்டமர் புட்டாஸ் வேணான்னிட்டாங்க. அப்புறம் எல்லா ப்ளவுஸும் ஒரே மாதிரி இருக்கு, எனக்கு கொஞ்சம் புட்டாஸ் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். புட்டாஸை வந்து ஹேண்ட்ல மேனுவலாக கொடுக்குறோம். ஸோ ஸ்லீவ்ல அழகா ஒயிட் பேர்ல் கொடுத்து, ஒயிட் பேர்ல், காப்பர், கோல்டு இது 3மே யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப நீட்டான ஒர்க். ஸ்லீவ்ல கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி புட்டாஸ், பிஃபோர் புட்டாஸை விட ஆஃப்டர் புட்டா சூப்பராக இருக்கு பாருங்க. பிஃபோர் புட்டா பிளைனாக இருக்கு, ஆஃப்டர் புட்டா நைஸ், சூப்பர். இதோடைய நெக்லையுமே ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு. நெக் ஸ்லீவ் லைனில் என்ன கொடுத்துருக்கோமோ அதே ஒர்க்கை நெக் லைனில் கொடுத்துருக்கோம். இந்த ப்ளவுஸுமே உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பார்க்க போகிறது ஒரு லைட் க்ரீன் ப்ளவுஸ். பேக் நெக் பார்த்தீங்கன்னா போட் நெக். போட் நெக்ல க்யூட்டாக ஜர்தோசி த்ரெட் ஒர்க்குன்னு வர மாதிரி ஒரு சிம்பிள் லுக்கில் ஒரு அழகான ஒர்க்கு. இந்த ஒர்க் ரொம்ப சூப்பரான ஒர்க்குங்க. ஏன்னா வந்து இதில் நிறைய வேலை வாங்கியிருக்குங்க. குட்டி குட்டியாக நாட்ஸு, ஜர்தோசி, சம்கீஸ்ன்னு இப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். ஜர்தோசிலையுமே பார்த்தீங்கன்னா நாட் போட்டிருக்கோம். நெக் லைனில் மடிக்கன் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். ஒரு சிம்பிள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி கீழே த்ரெட் வர மாதிரி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் ஸ்லீவில் வந்து பாக்ஸ் டைப் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு பீகாக் பாக்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி ஸ்லீவ் ஃபுல்லாக பாக்ஸஸும் பீகாக்ஸ் இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்கோம். இந்த பீகாக் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. நாட் ஒர்க், ஸ்டோன்ஸு, ஜர்தோசி, கட் பீட்ஸ்னு ரொம்ப அழகாகவும் க்யூட்டாகவும் இருக்குது. இந்த ஒர்க்குமே உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்க போகிறது ஒரு எகெயின் ஒரு மெரூன் கலர் சூப்பர் ப்ளவுஸ்ங்க. இந்த கலருக்கு இந்த ஒர்க் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸ்லீவ்ல பார்டர் வந்திருக்கு.
ஸோ வந்து பார்டருக்கு மேல பார்டர் ரொம்ப அழகா இதுக்கு பொருத்தமா இருந்தது. ஸோ பார்டர்ல ஒர்க் பண்ணி பார்டர வேஸ்ட் பண்ண வேண்டாம்ன்னு பார்டருக்கு மேல ஒர்க் வர மாரி குடுத்துருக்கோம். ஒரு கியூட் லுக்ல. இதுல எல்லா மெட்டீரியலுமே கலந்திருக்கு. ஆன்டிக்கு, சாரியோட மைல்டு கலர் ஸ்கை ப்ளூ கலர் சாரி. ஸோ மைல்டா டச் பண்ணியிருக்கோம் பாருங்க. நெறைய டச் பண்ணாம இந்த பிளவுஸோட லுக் சேஞ்ச் ஆகாம இருக்கணுன்றதுக்காக மைல்டு டச்சப்ல குடுத்துருக்கோம். ஆன்டிக் பீட்ஸ் குடுத்துருக்கோம். ஜர்தோசி, கோல்டன் பீட்ஸ், கோல்டன் கட் பீட்ன்னு ஒரு ஃபுல் மிக்ஸ் அப் காம்பினேஷன்ல ரொம்ப சூப்பரான ஒர்க். இதோடைய நெக்லைன் பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப சிம்பிள் பட் அவ்ளோ ஒரு அழகான ஒர்க்ன்னு சொல்லலாம். ஏன்னா சாரியோடைய கலர் த்ரெட், பீட்ஸு, ஜர்தோசில டிஃப்ரெண்ட் டைப்பு, ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான மெட்டீரியல்ஸ் குடுத்து ஒரு குட்டியா கியூட்டா இருக்க மாரி ஒர்க் குடுத்துருக்கோம். இந்த ஒர்க் ரொம்ப அழகான கியூட்டான ஒர்க்குங்க. எனக்குமே ரொம்ப பர்சனலா பிடிச்ச ஒர்க் இது. அடுத்து பார்க்க போறது த்ரெட் ஒர்க்குங்க. நெக்லைன்ஸ்ல கட் ஒர்க் வர மாரி த்ரெட் ஒர்க் குடுத்துருக்கோம். பாருங்க. இது ஒரு சூப்பரான ஒர்க்கு. ஸ்லீவ்லயுமே பிங்க் த்ரெட் வந்து ஸ்கேலப் மாடல் வர மாரி ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகான ஒர்க். கஸ்டமருக்கு இந்த ஒர்க் எனக்கு இந்த மாரி வேணும், சூப்பரா இருக்கணும், த்ரெட் ஜாஸ்தி வரணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ த்ரெட் அதிகமா குடுத்து பீட்ஸ் கம்மியா குடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அடுத்துங்க ஒரு பிங்க் பிளவுஸ் வித் ஒன் சிம்பிள் ஒர்க். ஒரு கொடி டைப்ல குடுத்துருக்கோம் இதுல. சிம்பிள்ல கொடி டைப்பு. சாரி கலர்ல நாட்டு, கட் பீட்ஸ்ன்னு குடுத்துருக்கோம். புட்டாஸ் ஃப்ளவர் டைப்ல 5 பீட்ஸ் வச்சு புட்டாஸ் குடுத்துருக்கோம். இதே சேம் ஒர்க் நெக்லைனுக்கு குடுத்துருக்கோம். கொடியில குட்டி குட்டியா நாட்ஸ் வர மாரி கட் பீட்ஸ் வந்து ஒரு கியூட்டான லுக்கு. இந்த பிளவுஸுங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்க போறது ஒரு சூப்பரான காட்டன் சாரீங்க. இந்த காட்டன் சாரீ எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சிருந்தது. ஒரு ரெகுலர் வேர் சாரீ இதே மாரி எடுத்து நானும் ஸ்டிச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு காட்டன் ரெகுலர் வேர் சாரீல அந்த பார்டர்ல பாருங்க, அவ்வளோ அழகா கியூட்டா ஹைலைட் ஆகுற மாதிரி இந்த இந்த வி கட்க்கு நடுவுல பீட்ஸும் த்ரெட் வந்திருக்கு. கொஞ்சம் ஜூம் பண்ணி வரேன். பாருங்க. ரொம்ப சூப்பரான ஒர்க்கு. இதோடைய ஒர்க் பார்த்தீங்கன்னா, ஸ்லீவ்ல அவ்ளோ அழகா இருக்கு. இந்த சேம் ஒர்க் நெக்ல குடுத்துருக்கோம். நெக்லைன்ஸ் இல்லாம குடுத்துருக்கோம். ஸோ இது லுக்கிங்கே ரொம்ப சூப்பரா இருக்கு. மோஸ்ட் ஆஃப் எனக்கு நெக்லைன்ஸ் இல்லாத ஒர்க் பிடிக்குங்க ரொம்ப. மோ நம்மளுடைய சில்க் சாரீக்கு நெக்லைன்ஸ் தரப்போ ஓகே. நார்மல் காட்டன் சாரீக்கு, ஃபேன்சி சாரீஸ்க்கு நெக்லைன்ஸ் இல்லாம ஒர்க் பண்றப்போ அதோடைய லுக்கே ரொம்ப ஃபேன்சியாவும், அழகாவும் இருக்கும். இந்த ப்ளவுஸுமே உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.